ஏங்க மத்த நாள்ல போய் சந்திக்க மாட்டேன்றாரு இவரு? அது என்ன சனிக்கிழமை அது? எனக்கு புரியல. நல்ல நாள் எதனாவா? இல்ல பிஜேபி பண்ணதுனா கூட சரி ஓகே. சனிக்கிழமை கோயிலு, பெருமாளுக்கு உகந்த இல்ல நாள் ஏதோ ஒரு மக்கள் வேலைக்கு போவாங்க, போக்குவரத்து நெரிசல். சனிக்கிழமைலாம் என்ன உண்ணா நோன்பு இருப்பாங்களா அவங்க? சாப்பிட மாட்டாங்க, வேலைக்கு போ மாட்டாங்களா? அது என்ன சனிக்கிழமை? சனிக்கிழமை எல்லாம் பார்ட்டிக்கு போவாங்க எனக்கு தெரியும். வேலைக்கு போறவங்க. அவரு பாட்டே இருக்கு. சாட்டர்டே நைட் பார்ட்டிக்கு போலாம் ஆமா. வரியா? அப்ப இதுல அந்த பார்ட்டினா அது தேர்தல் எலக்ஷன் பார்ட்டி. ஓகே ரைட். அது எப்படியோ. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு பேசு பொருளா ஆயிருக்கா இல்லையா? ஒரு 3 மாவட்டம் ஒரு நாள்ல நீங்க பார்ப்பீங்கன்னா, எனக்கு வேற புரியல. இவரு காலையில இருந்து ஆரம்பிப்பாரா? இல்ல மதியம் முடிச்சிருவாரா? இல்ல நைட்டு போவாரா? ஏன்னா, நம்ம வேலை இல்ல வந்து அங்கங்க டிவில லைவ் இருக்கும். அ, அதையும் பாருங்க அப்படின்னு அ. சொல்லியிருக்காரு சார். அப்ப சரி அப்ப நம்மளும் லைவ்லயே ஓட்டு போட்டுடலாமா? ஹாய் ஹவ் ஆர் யூ? வோட் ஃபார் டிவிகே அப்படி போடலாமா லைவ்ல? WhatsAppல ஊடகங்கள்லயே அத சரி பார்க்க அதுதாங்க சொல்லியிருக்காரு. லைவ்லயே இப்போ ஒரு சில பேர் சொந்தக்காரன் என்ன பண்ணுவான், WhatsAppல அனுப்பிச்சு வச்சிருப்பான் இன்விடேஷன். இவனும் என்ன பண்ணுவான், வாழ்த்துக்கள்னு WhatsAppலயே அனுப்பிச்சுருவான். அப்புறம் அங்கருந்து திட்டுறது. பாரு கல்யாணத்துக்கு சொன்னா வந்து மொய் கூட எழுதுறது. நீங்க என்ன பண்ணீங்களோ, ஒரு அழைப்புனா எப்படி இருக்கணும்? வீடு ஏறி போய் ஒரு பூவோ, பழமோ இல்ல வசதி இல்லன்னா வெறும் அழைப்பு. இல்ல அதுவும் இல்லன்னா வாயில சொல்லிட்டு, சொந்த பந்தம்லாம் வந்துருங்க. உங்க வீட்டு கல்யாணம் வந்து கிட்ட இருந்து இதானே ஒரு மரபு. லைவ்ல பாருங்கன்னா என்ன கிரிக்கெட் மேட்ச்சா நடக்குதாங்க லைவ்ல பார்க்கறதுக்கு. எல்லாரும் ஸ்டேடியத்துக்கு போக முடியாது. அதனால லைவ்ல பாருங்கன்ட்டு. இதுதான் சொல்றேங்க. அரசியல் அந்த தன்மை இருக்கு பாருங்க. அத எப்படி பண்ணணும்னே தெரியல. இதுல வேற கூட வந்து தேர்தல் வியூகவாளர். நெறைய பேரு வியூகம் சொல்றவங்கலாம் வெளில சொல்லாம அமைதியா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வியூக வகுப்பாளர் சொல்லிட்டு வராங்க பாருங்க. சில பல கோடிகள். தயவு செய்து விஜய் அவர்கள் அவர்களிடம் உஷாரா இருக்கணும். திருப்பி பிரசாந்த் கிஷோர் திருப்பி வராமான்னு சொல்லின்னுருக்காங்க. இப்ப அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரு விஜய் பக்கம் போவாரு அப்படின்லாம். என்னங்க அவரு ஒரு முதலமைச்சர், இவரு ஒரு முதலமைச்சர். நீங்க என்னங்க ஸ்கிரிப்டே மாத்துறீங்க? அவங்க வந்து எய்ம் ஃபார் ஹையர். அவங்க எய்மே வேற. ஒரே உரையில 2 வாள் இருக்க முடியாது. எங்க அண்ணன் சீமானே சேர்த்துக்கோங்க. அவரும் அங்க தான் இருக்காரு. அதுக்கு கம்மி தம்பி டேய், அதுக்கு கம்மி பதவியே வேணாம்டா. எனக்கு இல்லாத பதவி உங்களுக்கும் இல்ல. போங்க அப்படின்ற மாரி இருக்காரு. அப்ப அது வரையிலும் என்னென்ன பண்றது? நம்ம மண்ணு, மரம், வளம் இதெல்லாம் காப்பாத்துவோம்டா. கலாச்சாரத்த நம்ம தான்டா காப்பாத்த போறோம். முடிஞ்சு போச்சு. நம்ம கவுன்சிலர் கூட ஆக முடியாது போல இருக்குது அப்படின்ற மாரி. விஜயும் கிட்டத்தட்ட அப்படிதான். அதாவதுங்க ஃபர்ஸ்ட்டு தேர்தல்ல நீங்க வருவீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? சிவில் சர்வீஸ் நான் பிரிப்பேர் பண்ண மாட்டேன். ஒ உடற்பயிற்சி ஒலிம்பிக்ஸ்க்கு நான் அதுக்கேத்த ட்ரெய்னிங் என்ன. ஒரே மேட்ச் போய் நின்னு ஜெயிச்சு வேர்ல்டு கப் ஜெயிச்சுரும். ஒரே மேட்ச் ஓடி ஒலிம்பிக் கோல்டு. ஒரே மேட்ச்ல எழுதுனா ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர். இப்படி ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் இப்ப விஜய் பண்ண முயற்சி பண்றாரு. ஏங்க 7 மாசம் இருக்குங்க இன்னும். கரெக்ட்டா பார்த்தா, நூல் புடிச்சு பார்த்தா 48 வாரம் தேர்தலுக்கு கிட்டத்தட்ட. மார்ச் எண்டுன்னு வச்சுக்கங்க. இந்த 48 வாரத்துல வாரம் வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை போனா அதிலயே 30 வாரம் போயிடும். தமிழ்நாடு பூரா நீங்க சுத்தினா. இதுல வந்து ஞாயித்துக்கிழமை யாரும் வேலை செய்றதில்ல. அது விட்டுருங்க. அவரு ஞாயித்துக்கிழமை நீங்க விஜய் பார்த்துருக்கீங்களா நீங்க இல்ல வெளில? ஞாயிற்றுக்கிழமை இருக்கு இருக்கா? சுற்றுப்பயணம். ஓ இருக்கு. வெரி ஒரு குட். நாள். ஒரு நாள் ஒரு ஞாயித்துக்கிழமை தியாகம் பண்றார். திங்கட்கிழமை